விஜய் வரலன்னா சீமானு கை ஓங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் வந்ததுனால அவர் கொஞ்சம், ஆனால் அவருடைய கொள்கை கூட நல்லா தான் இருக்கு. இந்த விவசாயத்தை பத்தி பேசுனது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுனா அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஜனங்க என்னன்னா விஜய் கொஞ்சம், அவர் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால விஜய் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க ஜனங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது ரசிகர்கள் அவர் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. பட் நான் வந்து விஜய் ரசிகர்லாம் கிடையாது. விஜயோட ஒரு படம் கூட நான் போய் சினிமாவில் பார்த்ததும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவரை நம்ம உருவாக்கும் போது அவங்க பின்னாடி போகிறது பெட்டர் தான். ஆனா 2026ல யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போடுறத லைக் பண்றேன். ஓகே, மாற்றம் விரும்பணும்னு அண்ணன் சீமானன் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றம்லாம் அவரும் வந்து ஆசைப்படுறாரு. ஏன் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் வரக்கூடாது, என்ன நினைக்கிறீங்க? அவரும் வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபிகர் தான். ஆனால் இருந்தாலும் அவரும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது விஜய் கொஞ்சம் பெட்டராக தோணுது எனக்கு. என்னென்ன விஷயத்துல ரொம்ப பெட்டரா தெரியுறாரு விஜய் சீமானனை விட? ஆக்சுவலி அவர் என்ன சொன்னா, மது ஒழிப்பு சொன்னாரு. அப்புறம் இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கு. எஜுகேஷன் லெவலில் போகிறதுனால பெட்டரா? ஆமாம், பெட்டராக இருக்கு. மது ஒழிப்பு மெயினுங்க. எங்க பாரு பசங்க வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்ல சொந்த சின்ன சின்ன பசங்கலாம் கெட்டு போறானுங்க. ரெண்டாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் ஓகே தான், அது நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2021ல யாராவது ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பீங்களா, அந்த யாரு அவரு? அது சொல்ல முடியாது. சரி, ஓகே. அவங்க இப்ப ஆட்சியில் இருந்துருக்காங்களா? இல்ல, இப்ப அவங்க இல்ல. இப்ப இல்ல அவங்க. அப்ப அதிமுக ஓட்டு போட்டு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு தான் ஆக்சுவலி போட்டது. ஓகே, இப்ப அதிமுகவுல இருந்து அண்ணன் விஜயம் பக்கம் மாறினதுக்கு என்ன காரணம்? அதான் சொன்னேன், மாற்றம் தான் எதிர்பார்க்கல. அவங்களோட பிடிக்காத போறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கணும்ல அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா மாத்தி இவங்க 2 பேர் தான் வந்துட்டே இருக்கிறாங்க. ஜனங்கள்ல என்ன விரும்புறாங்கன்னா மாற்றங்களை விரும்புறாங்க ஜனங்க. அப்போ அந்த ஜனங்களோட சேர்ந்து நம்மளும் மாற்றங்களை விரும்பி போனாதான் நாடும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். சரி, ஓகே. நான் ஒவ்வொரு கட்சியோட பேரு சொல்றேன், அவங்க எதனால இருக்கிறாங்க, எதனால மத்தனா வாழ்க்கையில முன்னும் அந்த அடுத்த கடத்துக்கு போகணுன்றத சொல்லுங்க. திமுக அரசை பற்றி உங்க கருத்து என்னன்னா? திமுக கூட ஓகே தாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, திமுக அந்த முக்கியமான தலைவருங்க இருக்காங்க, பெரிய தலைவர்கள்லாம் எடுத்துட்டு உதயநிதி சொன்ன மாதிரி புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். அவர் சொன்னது புதிய தலைமுறைகளுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறது, அது ஒரு நல்லதுதான். ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக அரசு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் பெண்களுக்கு அதிகமாக அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அண்ணனுக்கும் முதலமைச்சர் அவர் வரைக்கும் நினைக்கிறாங்க இல்லையா, என்ன காரணம்? திமுக அரசு அதுதான் நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா அதுதான் சொல்லல, ஜனங்க மாற்றங்களை எதிர்பார்க்கறாங்கன்றதான் மேட்டர், வேற எதுவுமே கிடையாது. புதுசா ஒரு மாற்றம். இப்ப விஜய் வரலன்னா சீமானு கை ஓங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவர் வந்ததுனால அவர் கொஞ்சம், ஆனா அவருடைய கொள்கை கூட நல்லா தான் இருக்கு. இந்த விவசாயத்தை பத்தி பேசுனது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுனா அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஜனங்க என்னன்னா விஜய் கொஞ்சம், அவர் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால விஜய் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க ஜனங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது ரசிகர்கள் அவர் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. பட் நான் வந்து விஜய் ரசிகர்லாம் கிடையாது. விஜயோட ஒரு படம் கூட நான் போய் சினிமாவில் பார்த்ததும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவரை நம்ம உருவாக்கும் போது அவங்க பின்னாடி போகிறது பெட்டர் தான். பிஜேபி பற்றி உங்க கருத்து என்ன? பிஜேபி பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய கொள்கையே வேறங்க. அவங்களது மொத்தமாக அவங்க என்னன்னா, மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாம மதத்தை கொஞ்சம் தூண்டி வளர்க்குறாங்க அவங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. அவங்க தமிழகத்துல மத அரசியல் செட் ஆகாதுங்க. இது வந்து எல்லா மக்களும் இருக்கிற நாடு, நம்ம நாடு. சரி, இந்த எல்லா நாட்டு மக்களையும் அனுசரிச்சு போகணும் அந்த பிஜேபி இருக்க. நீங்க எக்ஸாம்பிள் சொன்ன போனா, கோயில் சர்ச்சுக்குள்ள போயிட்டு பிரச்சனை பண்றாங்க, தர்காக்குள்ள போயிட்டு பிரச்சனை பண்றாங்க, அதெல்லாம் செட் ஆகாதுங்க. இவங்களை உள்ள கொண்டு வந்தா இது ரொம்ப கஷ்டமாயிடும்.